இப்போ சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்கன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னாலே தைரியசாலிங்க. அடுத்தவங்களோட இண்டிபெண்டன்ஸு கூட ரொம்ப ரெஸ்பெக்ட்ன்றது கொடுக்குறவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க. சூரிய பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தியை இவங்க வழிபாடு செஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சூரிய பகவானோட கிரணங்கள் தானாகவே அங்கே இருக்கிற சூரிய பகவானோட சில மேலே பட்டுரும். கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அறிவாளிங்க, கேல்குலேட்டிவாக இருப்பாங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ராப்ளம் சால்வர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகரை கும்பிட்டாலே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பிரச்சனத்தை தாண்டி இவங்க வெளியே வர முடியும், நல்ல அழகாக சக்ஸஸ் ஆக முடியும். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜர் வர்ஷினி அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும், அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முதல்ல அவங்கள ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஃபஸ்ட்டு அந்த ராசிக்காரர்கள், அந்தந்த ராசிக்காரர்கள் என்னென்ன தெய்வங்கள் வழிபடணும், அவங்களுடைய ப்ரிகாஷனான விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? சிம்ம ராசிக்காரர்கள், இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னவா இருக்கும்? இப்போ சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்கன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னாலே தைரியசாலிங்க. ஃபஸ்ட்டு போல்டாக இருப்பாங்க, பட் அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி போல்ட்னஸ் கிடையாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. டாமினேட்டிவாக இருப்பாங்கன்னு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு பாதி பொய்ன்னு சொல்கிறேன். இப்போ சிம்ம ராசிக்காரங்களோட டாமினேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒருத்தங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் என்னை டாமினேட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு விலகிடுவாங்க. ஏன்னா இவங்க இண்டிவிஜுவாலிட்டியை நம்புறவங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் நாம் பொதுவாகவே இவங்களுக்கு ராசிநாதர் சூரியன் ஆயிருந்ததுனால சூரியன்ன்றவங்க கிங்கு. ஸோ ஒரு கிங்கு தலைமை பொறுப்புல இருந்து எல்லாத்துக்கூடையும் வேலை செய்ய வைக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதே வகையில் இவங்க ஐ ரெஸ்பெக்ட் மை இண்டிபெண்டன்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் இண்டிபெண்டன்ஸ்ன்ற மாதிரி கூட இருப்பாங்க. அடுத்தவங்களோட இண்டிபெண்டன்ஸு கூட ரொம்ப ரெஸ்பெக்ட்ன்றது கொடுக்குறவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் பர்சன்ஸுங்க. எந்த வகையில் ஹானஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டி முக்கியமாக. இவங்களுக்கு 9:30 நீங்கள் டைம் சொல்லியிருக்கீங்கன்னா 9:25க்கு அங்கே இருப்பாங்க. 9:30 அண்ணா 9:30 இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு 9:30க்கு டைம் சொல்லிட்டு 10 o'clock வந்தாங்கன்னா விரும்ப மாட்டாங்க. பங்க்சுவலான பர்சன்ஸு பர்ஃபெக்டான பர்சன்ஸுங்க சிம்ம ராசிக்காரங்க. அதே வகையில் நேர்மையாக இருப்பாங்க. தாராளமாக இப்போ ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, கணக்கு வழக்கங்களை பார்க்குறதுக்கு ஒரு நேர்மையான ஆள் தேவைன்னு வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்களை சேர்த்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. கரெக்டாக இருப்பாங்க. ஒரு பைசா, ஒவ்வொரு பைசா, 1 பைசா 2 பைசா 10 பைசா கூட கரெக்டாக கணக்கு போட்டு பார்ப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க. பட் சிம்ம ராசிக்காரங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பணம் கூட இப்போத்துக்கு தர முடியாதப்பா, நாளை தரேன்னு சொல்லுங்க. அதில் என்ன, அதுவும் வணங்கி சொல்லுங்க, அதில் என்னங்க இருக்குது, நாம் எல்லாமே மனுஷங்க தானேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இப்போவா வர்றது ஆஃபீஸ்க்கு, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த நாளே வேலையிலிருந்து நிறுத்திட்டு வருவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ராசிநாதர் சூரியனாக இருக்கிறதுனால எல்லாமே வணங்கணும், மதிப்பு கொடுக்கணும், மதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, முகஸ்துதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஒரு தங்க ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வேலையில் இருந்துச்சா எனக்கு மதிப்பு கொடுக்காத வேலை தேவையில்லைன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் வேலையை விட்டுட்டு வருவாங்க. சூப்பர். ஸோ அது அவங்களுடைய கொஞ்சம் மைனஸாக இருக்கும். ஓகே. இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், அது தொடர்ந்து எப்படி பண்ணலாங்க? இப்போது சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தியை இவங்க வழிபாடு செஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.
சூப்பர். ஸோ தெய்வ வழிபாடுல நாராயணரை வழிபட்டா உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கும். நாராயணர் அப்படின்னாலே எங்களுக்குலாம் ஞாபகம் வருது திருப்பதி தான். அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன கோயில் வழிபாடு பண்ணலாமா? திருப்பதின்றது நல்லது தான். ஆனால் இப்போ நமக்கு நாராயணர்ல வந்து மெயின் ஒரு சில அவதாரங்கள் இருக்கும். மோஸ்ட்லி விஷ்ணுமூர்த்தி அவதாரத்தில் இருக்கிற கோயில்கள்ன்றது குறைவு நமக்கு. ஆனால் மிக முக்கியமான கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாத சுவாமி. ரங்கநாதரை கும்பிட்டா போதும், அங்கே விஷ்ணுமூர்த்தியை கும்பிட்ட மாதிரி தான். ஏன்னா இப்போ ரங்கநாதர் வந்து எப்படி படுத்திட்டு இருப்பாரு, பள்ளிக்கொண்டு. ஆமாம், அப்படி படுத்திட்டு இருப்பாரு. விஷ்ணுமூர்த்தி அவதாரத்தை கூட நீங்கள் பாருங்க, அப்படியே அது இந்த பாம்பு மேலே வந்து அவர் இப்படியே சாஞ்சிக்கிட்டு படுத்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த ரங்கநாதரை ஸ்ரீரங்க ரங்கநாதரை வந்து கும்பிட்டா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இன்னொரு கோயில் இருக்குதுங்க, அது சூரியன் கோயில், அரசவெல்லி சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில். அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இவங்களோட வாழ்க்கையில், யாரோட வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூரிய பகவானோட கிரணங்கள் வந்து தானாகவே வந்து அங்கே இருக்கிற சூரிய பகவானோட சிலை மேலே பட்டுரும். சூப்பர். ஸோ அது அந்த கோயிலோடைய சிறப்பு. ஆமாம், அந்த கோயிலோட சிறப்பு. ஸோ வாழ்க்கையில் இவங்க ஒரு வாட்டியாவது வந்து அரசவெல்லி போனால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள், இவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அறிவாளிங்க, கேல்குலேட்டிவாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்க மாதிரி வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற குணம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஹெல்ப் சொல்லிட்டு எங்கிலிருந்து ஒரு குரல் கேட்டாலே இவங்களே டைரெக்டாக கேட்கவே இல்லைன்னாலும் முதல்ல ஓடிடுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் கடகராசி கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்குதுங்க, எனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டின்றது இருக்கும். கடகராசி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இவங்க வந்து இந்த முன்னு பின்னு பார்க்காம ஹெல்ப் செய்வாங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க அப்படி கிடையாது. நிறைய எனலிட்டிக்கலில் கேப்பபிலிட்டி இருக்கும், நிறைய எனலைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க மேடம் கன்னி ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னாலே. இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு கேப்பபிலிட்டி வந்து கிரேட் எனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்ன்றது இருக்கும் மேடம். இவங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க முன்னால் வச்சுட்டு வந்து ஒரு ஆள் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல எனலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அப்படியே கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த எனலிட்டிக்கல் திங்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ன்றது ரொம்ப நல்ல செட் ஆகும். பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸு, ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து இவங்க முன்னால் எடுத்து வச்ச ஒரு பிரச்சனை இருக்குது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ராப்ளம் சால்வர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா ராசி சக்கரத்தில் இது 6ஆம் ராசி. ஸோ 6ஆம் ராசின்னு பார்க்கும்போது 6ஆம் ராசின்னு சொன்னாலே ப்ராப்ளம்ஸு. ஸோ அதனால் ப்ராப்ளம் சால்விங்கன்றது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு, ஒரு பிரச்சனைத்தில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அந்த பிரச்சனை தெளிவாக கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க தெளிவாக வந்து அது ஒரு டிஸ்கிரிப்ஷனாக பார்த்து நல்லா எனலைஸ் பண்ணி பார்த்து அந்த பிரச்சனையோட ஆரம்ப கட்டம் எங்கே ஆரம்பிச்சுதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் அது சால்வ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்வர்ஸ்ன்னா கன்னி ராசிக்காரங்க தான். இப்போது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது மேடம். ஹெல்த்து கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்க பார்த்துக்க வேண்டி இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சில மறைமுகமாக ஒரு சில எதிரிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இவங்க கூட நல்லா பழகிட்டே வந்து கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறவங்க, இந்த மாதிரி எதிரிகள் இருக்கும். இவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் யார் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தெரிஞ்சே சில வாட்டி இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸு நான் ஏமாந்துட்டு இருக்கேன்னு என்னமோ சொல்லிட்டு தெரிஞ்சே வந்து முட்டாள்தனமாக ஏமாந்துடுவாங்க. அறிவாளிங்க பயங்கரமாகவே. ஆனால் ஒரு சில விஷயத்தில் அது மட்டும் கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்க காஷனாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். அடுத்தது அவங்க வந்து என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில்? இப்போது கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். இப்போ விநாயகரை வந்து இவங்க வழிபாடு செஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஓகே, இப்போ விநாயகரில் வந்து விநாயகர் கோயில்கள் நிறைய இருக்குது, பிள்ளையார்பட்டி அந்த மாதிரிலாம். இவங்க எந்த விநாயகர் கோயில் போய் வழிபட்டால் இவங்களுக்கு ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்? நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ விநாயகர் கோயிலில் வந்து எவ்வளோ விநாயகர் கோயில் இருந்தாலுமே சரி, காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்குன்னா
காணிப்பாக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். காணிப்பாக்கத்தில் வந்து கிணறுல இருப்பார் விநாயகர். நமக்கு வந்து பொதுவாகவே ஒரு கடல், ஒரு கிணறு, இது எதுக்காக நம்ம மாண்டேஜை மென்ஷன் பண்ணிட்டு இருப்போம்? கொஞ்சம் கஷ்டங்கள் காமிக்கிறதுக்கு, பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்து சந்திப்பாங்க. ஆனால் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளி வர்றதுன்றது கூட இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகரை வந்து கும்பிட்டாலே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பிரச்சனத்தை வந்து தாண்டி இவங்க வந்து வெளி வர முடியும், நல்ல அழகாக சக்ஸஸ் ஆக முடியும். சூப்பர். ஸோ இந்த விஷயங்களை கடைப்பிடிச்சா அவங்களுடைய லைஃப்ல அவங்க நல்ல சக்ஸஸ் ஆகும். நல்ல சக்ஸஸ் ஆவாங்க.